அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ. அதுவும் முக்கியமா 2021 நம்மளுடைய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தெரியாதவங்களுக்கு நம்ம சேனல்லேயே அதை பத்தி நிறைய வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு தான் நம்ம போய் படிக்கணும்ன்றது இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ரூலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரின்ல போய் நீங்க படிக்க ஆரம்பிக்கிற டேட்ல இருந்து உங்க கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுற டேட்ல இருந்து வித்தின் 10 years நீங்க அந்த என்டையர் அப்ராட் எம்பிபிஎஸ் ப்ராசஸ் ஆர் கோர்ஸ் ப்ராசஸை நீங்க முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது என்னென்ன இருக்கு? வெறும் நம்ம படிச்சு முடிக்கிற அந்த 5 or 6 years மட்டுமா, இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்டர்ன்ஷிப் மட்டும் தானா, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது இந்த 10 years டைம் லைன்ல இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படிங்கறத கிளியரா இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். So that எதுக்காக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம், எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணா ஈஸியா இந்த 10 years டைம் லைனுக்குள்ள இந்த எல்லா ப்ராசஸையும் நம்மளால முடிக்க முடியும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் நீங்க சேஃபா இருக்கலாம். ஏன்னா இந்த 10 வருஷத்துக்குள்ள நீங்க இது எல்லாத்தையும் முடிக்கல அப்படின்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் உங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா இந்தியால டாக்டரா லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 10 years டைம்லைனை நம்ம ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 8 countries நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோல. காமனா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடிய கண்ட்ரிஸை பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு இந்த 10 years டைம்லைன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து இந்த 10 வருஷத்தை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட எம்பிபிஎஸ் ஆர் எம்டி. ஃபாரின்ல மோஸ்ட்லி அது எம்டின்னு சொல்லுவாங்க, டாக்டர் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ் இன் இந்தியா தான். ஸோ அந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் சில கண்ட்ரீஸ்ல 5 years இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிர்கிஸ்தான், பங்களாதேஷ் இங்கெல்லாம் 5 years, நேபாள்ல 4.5 years, அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் லைக் ஜார்ஜியா, வியட்நாம், ரஷ்யா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 6 years இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் டியூரேஷனை நீங்க முடிச்சாகணும், எந்த அரியர்ஸ் எதுவுமே இல்லாம. செகண்ட் திங் இஸ் மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப். என்எம்சி கொடுத்திருக்க ஒன் ஆஃப் த ரூல்ஸ்ல அனதர் இம்பார்ட்டன்ட் ரூல் பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தனியா நீங்க ஒரு 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பையும் நீங்க முடிக்கணும். அடுத்தது லைசன்சிங் ப்ராசஸ். நீங்க எந்த கண்ட்ரில படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரில அந்த ஃபாரின் நேஷன்ல நீங்க இண்டிபெண்டன்ட் டாக்டரா ஒர்க் பண்றதுக்கு லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி இருக்கணும். அதுக்கான ப்ராசஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அங்க எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணணும். அங்க எக்ஸாம் இல்ல, இமீடியட்லி ஆஃப்டர் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த கண்ட்ரில அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்க அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும் இந்தியாவுக்கு. அண்ட் த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் எஃப்எம்ஜிஇ ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா. இதையும் கிளியர் பண்ணிருக்கணும் 10 வருஷத்துக்குள்ள. அந்த லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஸ்டெப், 1 year கிளினிக்கல் ரொட்டேட்டரி இன்டர்ன்ஷிப் இன் இந்தியா. இது எல்லாத்தையும் இந்த 5 ப்ராசஸையும் நீங்க 10 years டைம்லைனுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது என்எம்சி கொடுத்திருக்க ரூல். அதாவது உங்க கோர்ஸ் முடிச்சுட்டு 1 year இன்டர்ன்ஷிப், ஃபாரின் கண்ட்ரில மெடிக்கல் லைசன்சிங் ப்ராசஸ், எஃப்எம்ஜிஇ கிளியர் பண்றது அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப் இன் இந்தியா. ஸோ இதை மனசுல வச்சுட்டு நம்ம கண்ட்ரீஸை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எவ்வளோ டைம்லைன் ஆகும் இந்த மாதிரி கோர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் எஃப்எம்ஜி எக்ஸாம்க்கு உங்களுக்கு எவ்வளோ டைம்லைன் ஆகும், அந்த கண்ட்ரியோட லைசன்சிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம்லைன் ஆகும்ன்றதையும் பார்ப்போம். ஸோ ஜென்ரலா ஒரு டைம்லைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் ஒரு எம்டி ப்ரோக்ராம்க்கு நான் சொன்ன மாதிரி கண்ட்ரியை பொறுத்து 5 or 6 years வேரி ஆகும். இன்டர்ன்ஷிப்க்கு 1 year கண்ட்ரியை பொறுத்து. பிகாஸ் என்எம்சி கொடுத்துருக்கிறது நீ எந்த கண்ட்ரியில படிச்சாலும் அந்த கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 1 year ஆச்சு. அண்ட் லைசன்சிங் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், சப்போஸ் அங்க எக்ஸாம் இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் 6 months நீங்க அந்த எக்ஸாம்க்கு ஸ்பெண்ட் பண்ணி எழுதி கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் இன் இந்தியான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6 months டைம்லைன். அந்த லாஸ்ட் திங் இஸ் தி இன்டர்ன்ஷிப் இன் இந்தியா, அதுக்கு ஒரு 1 year. ஸோ இவ்வளோ டைம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் மினிமமா. இப்ப கண்ட்ரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் எந்தெந்த கண்ட்ரி லாங்கர் டியூரேஷன் எடுத்துக்குது, 10 வருஷத்துக்குள்ள முடிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த டேப்லெட் காலம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம ரஷ்யா பார்ப்போம், விச் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் கண்ட்ரி அமாங் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது எம்பிபிஎஸ் கோர்ஸ் டியூரேஷன் 6 years, இன்டர்ன்ஷிப்க்கு
1 year as per NMC now. ஏன்னா ரஷ்யால உங்களுக்கு 6 இயர்ஸ்லயே லாஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப் வந்துடும். பட் அந்த இன்டர்ன்ஷிப் நம்ம இந்தியன் என்எம்சி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஃபைனல் எக்ஸாம் கிராஜுவேஷன் டிகிரிக்கு அப்புறமா நீங்க 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதுக்கப்புறமா லைசன்சிங் ப்ராசஸ். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லைசன்சிங் எக்ஸாம் இருக்கு, அதுவும் ரஷ்யன் லாங்குவேஜ்ல எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க ஆஸ் இண்டிபெண்டன்ட் டாக்டர். அதுக்கு ஒரு மினிமம் 6 months போட்டுக்கலாம். அண்ட் எஃப்எம்ஜி ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இன்னொரு 6 months. அண்ட் டோட்டல் டைம் லைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இன்டர்ன்ஷிப்பை இன்க்ளூட் பண்ணல. இன்டர்ன்ஷிப் இன்க்ளூட் பண்ணாமே உங்களுக்கு 8 years ஆயிடும். சப்போஸ் ஏன் இது ரிஸ்க், அதான் 8 வருஷத்துல முடிச்சிருவோமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் எஃப்எம்ஜிஇலயோ இல்ல ரஷ்யன் லைசன்சிங் எக்ஸாம்லயோ செகண்ட் அட்டம் போக வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 1 year எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஸோ 9 years ஆயிடும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எல்லாமே நம்ம ஸ்மூத்தா முடிச்சுட்டா 8 yearsல முடிச்சிருவீங்க, வெல் அண்ட் குட். இல்ல அப்படின்னா 9 years ஆயிடும். தேர்ட் அட்டம்ப்டுக்குலாம் உங்களுக்கு டைமே இருக்காது. 10 years உங்களால முடிக்க முடியாம போயிடும். ஸோ என்டையர் நீங்க செலவு பண்ண மணி அண்ட் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கு. அண்ட் செகண்ட் திங் இஸ் ஜார்ஜியா அண்ட் அனதர் பாப்புலர் கண்ட்ரி. இங்கேயும் 6 years கோர்ஸ் டியூரேஷன், 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஆஸ் பர் என்எம்சி. அண்ட் ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் எம்பிபிஎஸ் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டாக்டர் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜார்ஜியன் மெடிக்கல் லாவோட டாக்குமெண்ட் வச்சு தனி வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். அண்ட் பிஜி பண்ணாதான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டாக்டர் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிஜி பண்றதுக்கு மினிமம் 2 to 4 years ஆயிடும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் எஃப்எம்ஜி 6 months ஓட சேர்த்து 9.5 years ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க எல்லாத்தையும் பண்ணா உங்களுக்கு தேவைப்படுற டைம். ஸோ 9.5 yearsன்றது வெரி வெரி ரிஸ்கி டைம் லைன். எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனா கூட 10 yearsக்குள்ள முடிக்க முடியாம போயிடும். அண்ட் தேர்ட் கண்ட்ரி இஸ் வியட்நாம். வியட்நாம்லயும் 6 years உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன். இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே கோர்ஸோட ஃபைனல் இயர்ல இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இருக்கு, பட் அந்த இன்டர்ன்ஷிப்பை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் என்எம்சி கொடுத்துருக்க ரூல்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஆனா வியட்நாமை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா, ஆஸ் பர் வியட்நாம் லா உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் டாக்டர் அப்படின்னா அந்த கண்ட்ரி சொல்றது என்னன்னா 1.5 years ஆஃப் இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணணும்ன்றது சொல்றாங்க. அதாவது 18 months ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ வியட்நாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அங்கேயே இன்னொரு 6 months எக்ஸஸ் ஆயிடும். ஸோ 6 years கோர்ஸ், அப்புறம் ஒரு 1.5 years இன்டர்ன்ஷிப், அங்கேயே 7.5 years ஆயிடும். அண்ட் லைசன்சிங் ப்ராசஸ்க்கு 2027 அதாவது 2027ல இருந்து உங்களுக்கு லைசன்சிங் எக்ஸாம் கண்டிப்பா கொண்டு வராங்க. இது வரைக்கும் கிடையாது. 2027ல இருந்து நீங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதணும். ஸோ இப்ப போறவங்களுக்கு கண்டிப்பா லைசன்சிங் எக்ஸாம் தனியா எழுதி ஆகணும். அது எழுதினாதான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 6 months. அப்புறம் இந்தியாவுக்கு வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்றதுக்கு இன்னொரு 6 months. டோட்டலா உங்களுக்கு ஆறது 8.5 years. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேபி செகண்ட் அட்டம்ப்ட்கான டைம் கிடைக்கும். அதுல நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வாங்குறது இந்தியால வெரி வெரி டஃப். நெக்ஸ்ட் கசகஸ்தான். அங்கேயும் 6 years கோர்ஸ் டியூரேஷன், 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஆஸ் பர் என்எம்சி நார்ம்ஸ். அண்ட் licensing or registration have an exam, licensing exam. அதுக்கு ஒரு 6 months. and FMGE ஒரு 6 months. டோட்டலா 8 years ஆயிடும், similar to Russia. நெக்ஸ்ட் பாக்குறது பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 5 years தான். அதனால 1 year உங்களுக்கு அங்கேயே சேவ் ஆகுது. அண்ட் 1 year அடிஷனல் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க கோர்ஸ் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்மீடியட்டா கோர்ஸ் முடிச்சு இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. தனியா எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம். அண்ட் இந்தியால எஃப்எம்ஜி பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு 6 months. டோட்டலா 6.5 years ஆகுது. ஸோ உங்களுக்கு செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். எங்க மிஸ் பண்ணாலும் சரி எஃப்எம்ஜி நீங்க தேர்ட் அட்டம் பண்றதுக்கு கூட டைம் இருக்கு. நேபாளை பொறுத்த வரைக்கும் 4.5 years கோர்ஸ் டியூரேஷன், 1 year அடிஷனல் இன்டர்ன்ஷிப் ஆஸ் பர் என்எம்சி. அண்ட் என்எம்சிஎல்னு ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதி ஆகணும், அதுக்கு ஒரு 6 months. அண்ட் எஃப்எம்ஜிக்கு ஒரு 6 months. டோட்டலா 6.5 years. அர்மேனியாவுக்கு 6 years கோர்ஸ் டியூரேஷன், 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அண்ட் பிஜி பண்ணாதான், ஜார்ஜியாவுக்கு வெரி சிமிலர், பிஜி பண்ணாதான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க ஆஸ் இண்டிபெண்டன்ட் டாக்டர். அதுக்கு ஒரு 2 to 3 years. அண்ட் எஃப்எம்ஜிக்கு ஒரு 6 months. டோட்டலா 9.5 years ஆயிடும். ஜார்ஜியா மாதிரி வெரி வெரி ரிஸ்கி. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கிர்கிஸ்தான். இங்கேயும் உங்களுக்கு 5 years தான் கோர்ஸ் டியூரேஷன், 1 year இன்டர்ன்ஷிப்.
அண்ட் இமீடியட்டா இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே உங்களுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 6 months of FMG, டோட்டல் 6.5 years. ஸோ இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவா எந்த நாட்டை சூஸ் பண்ணா, எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணா சீக்கிரமா முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ரிஸ்க் ஃப்ரீயா வந்து சேர முடியும்ன்றது உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ கம்மியான கோர்ஸ் டியூரேஷன் இருக்க கண்ட்ரிஸ் பிளஸ் லைசன்சிங் எக்ஸாம் இல்லாத கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுங்க. தட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் கால் அஸ் அண்ட் எங்க டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. அண்ட் டைரக்ட் அட்மிஷன் உங்களுக்கு ஏத்த கண்ட்ரில உங்க பட்ஜெட்க்கு செட் ஆகக்கூடியது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்எம்சி நார்ம்ஸ் எல்லாம் செட் ஆகக்கூடிய கண்ட்ரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அட்மிஷன் வாங்கி தருவாங்க. தேங்க்யூ.